welcome to Silkmark Orange of India training program. India രാജ്യത്ത് 86 ലക്ഷം മക്കള് in the silk sericulture industry മുഖാന്തരം എന്താ അവങ്ങളെല്ലാം സാപ്പിട്ടത് തൂങ്ങി പോണത് ഡ്രസ് വാങ്ങുന്നത് എല്ലാം പണത്. അപ്പോ ഇന്ത സേലത്തില് 5164 മെമ്പറായി மசஸ் BM கோவிந்தாச்சாரி அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்குது. அப்போ இன்னைக்கு இங்க வந்து சில்க் மார்க்கினை பத்தி எதுக்கு சில்க் மார்க் மெம்பர்ஷிப் எடுத்தது എന്നതിനെ പറ്റി എല്ലാം பேசுறதுக்கும் உங்களை இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு தான் ഞാൻ இன்னைக்கு இங்க വന്നത്. அப்போ ഒരിക്കൽ കൂടി എല്ലാവർക്കും இந்த ட்ரைனிங் പ്രോഗ്രാമിലേക്ക് വെൽക്കം, വണക്കം. ഓക്കെ, സോ പട്ട് എന്നാന്ന് കേട്ടാൽ എല്ലാവരും உடனடி அந்த சில்க் சாரி, சில்க் சேலா, சில்க் தோத்தி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். பட் ஆக்சுவலி பட்டுந்தான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் அந்த பட்டுப்பூச்சி தூங்கும் காலத்து അതിന് பாதுகாப்பு கொடுக்கணும் கூடு ஷெல், அதுதான் சில்க். அந்த பட்டுப்பூச்சி அந்த மாதிரி இருந்து தூங்கி அப்புறம் தான் அதுக்கு அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸுக்காக அந்த பட்டாம்பூச்சியாய் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் வண்டிகள் இந்த மாதிரி அல்ட்ரா வயலட் ரேஸும் அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸும் அதெல்லாம் கரெக்டாக வரணும். அதுக்கு தான் அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்குன்னா அந்த புழுவில் கிடைக்கிற அதே பாதுகாப்பு இந்த சில்க் சேலைகள் போடுறது நமக்கும் கொடுக்கும். அதுதான் முக்கியமான காரியம். அப்போ தட் இஸ் சில்க். இனி எவ்வளவு டைப் ஆஃப் சில்க் இருக்குன்னு கேட்டால் there are 4 varieties of silk in the world. நிறைய பேரு சில்க்னு கேட்டிருக்கு. பட் உலகத்துல 4 தரம் பட்டு இருக்கு. மல்பரி உங்களை எல்லாம் பார்த்துருக்கு, கேட்டு இருக்கும், தெரியும். காரணம் எங்க தண்ணி இருக்கணும் அங்க எல்லாம் மல்பரி கம்பு வச்சால் அந்த மல்பரி வரும். மல்பரி தோட்டம் வச்சு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ரூம் ஷெட் பண்ணி அங்க பட்டுப்பூச்சியோட மொட்டை கொண்டு வந்து பொறிச்சு அது ஒரு மாசம் அதெல்லாம் அது தீட்ட கொடுத்தால் அந்த மாதிரி புழு வரும். ஸோ புழு இந்த உள்ளே இருக்கு, தட் இஸ் மல்பரி. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் தசா. இந்த மாதிரி கொக்குன்னு இருக்கும். இந்த இதுக்கு மல்பரி மாதிரி அல்ல, மல்பரி தோட்டத்திலிருந்து தலை கொண்டு வந்து நம்ம ஷெட்டுக்குள்ள இருக்கு. இந்த மல்பரி தசாரண்ட புழுக்கள் அந்த மரத்தில் தான் வரும். കാരണം അർജുൻ ഓർ ഓക്ക് அந்த மரத்தில் தான் നമ്മൾ இந்த புழுவில் விடணும். ஓகே, அப்புறம் வந்து மூகா சேம் மரத்தில் தான் வரும். அந்த தலை சாப்பிட்டு சொம் ஓர் சோறு அந்த மரத்தில் வரனது. ഈ 2 മരവും இந்த സൗത്ത് ഇന്ത്യയിൽ ഒന്നും വരാது. അത് அந்த பிரம்மபுத்திரா நதிக்கரை அந்த சைடில் மட்டும்தான் அந்த மரம் எல்லாம் வரும். அது காட்டுக்குள்ளில தான் இருக்கும். நம்ம இங்க ரப்பர் பிளான்டேஷனா தேங்காய் மரமா கோகனட் இது வைக்கிற மாதிரி ஒன்றும் வராது. அந்த பிரம்மபுத்திரா நதிக்கரை காட்டுக்குள்ளில தான் அந்த மரம் வரும். அந்த மரத்துல தான் இந்த புழு வரும். புழுதான் நம்ம அங்க விடும். அப்புறம் இன்னொன்று கூட இருக்கு எரி சில்க். இது அந்த மரவள்ளிக்கிழங்கு அல்லது அந்த காஸ்டர் அந்த അതിന്റെ தலை கொடுக்கும். இந்த 4 வெரைட்டியில இந்த 3 வெரைட்டி தசார், மூகா, எரி, இது 3നെ വന്യ സിൽക്ക് ഓർ വൈൽഡ് സിൽക്ക് എന്ന് ചൊല്ലും. കാരണം ഇത് കാട്ടിൽ ഇതാ വരണം. മൾബറി വീട്ടിൽ വരും, ഡൊമസ്റ്റിക് ടൈപ്പ്. ഒരിടത്ത് തോട്ടം വെച്ച് നമ്മൾ ഉള്ളിൽ കൊണ്ടുവരും. ഇതിൽ ഏരിയ സിൽക്ക് മറ്റൊരു പേരും കൂടി ഇருக்கு, അഹിംസ സിൽക്ക്. കാരണം മൾബറി, മൂഗ, തസ ഇതിലെല്ലാം പുഴു ഉള്ള இருக்கு. புழு இந்த மாதிரி இருக்கும். നമ്മൾ അതിനെ കൊല பண்ணும். ചൂട് കാറ്റ് വെച്ചോ അത് സ്റ്റീം കൊടുത്തോ കൊല பண்ணணும். അല്ലെങ്കിൽ അത് പട്ടാമ്പൂച്ചിയെ വെളിയിൽ വന്നു. സിൽക്ക് ഈസ് എ നാച്ചുറൽ അനിമൽ, കണ്ടിന്യൂസ് ഫെർമെന്റ് ചെയ്യാം. കണ്ടിന്യൂസ് ആയി വരും. ഒരു 1000 മീറ്റർ, 1 കിലോമീറ്റർ, അப்புறம் 1 മൈൽ, നല്ല ക്വാളിറ്റിയാണ് 1 മൈൽ 1.6 കിലോമീറ്റർ വരെ அப்படியே കണ്ടിന്യൂസ് ആയി വരും. ബട്ട് പട്ടാമ്പൂച്ചി വെളിയിൽ വന്നാൽ അതെല്ലാം അറന്ന് പോകും, കട്ടായി പോകും. അപ്പൊ കണ്ടിന്യൂറ്റി പോകും. അതേ വെച്ച് നമുക്ക് നൂല് പണിയാം. இந்த கொக்கூனில் നിന്ന് എടുക്കുന്ന നൂല് വെച്ച് ഒരു സ്ക്വയർ മീറ്റർ 20 ഗ്രാം മുതൽ 2 kg വരെയുള്ള സിൽക്ക് ഫാബ്രിക് നമുക്ക് ഉൽപ്പത്തി പണം. 20 ഗ്രാം മുതൽ 2 kg വരെ ഒരു സ്ക്വയർ മീറ്റർ. കാരണം 20 grams എല്ലാം വരുന്നത് அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்
அப்புறம் வந்து கார்பெட்ஸ், வால் ஹேங்கிங்ஸ், செருப்பு, பேகு, அம்பர்லா இதெல்லாம் சில்கில் பண்ணணும். எல்லாத்துக்கும் ഓരോ ഇതും ഉൽപ്പത്തി பண்ணுമ്പോൾ അതിന്റെ ബൈ പ്രോഡക്ട്സ് എടുത്ത് അടുത്ത നൂലെടുത്ത് എല്ലാം നമുക്ക് ഈസിയായി பண்ணணும். അപ്പോൾ എന്ത് സിൽക്ക് മെറ്റീരിയലും എന്ത് ഫാബ്രിക് ആയിരുന്നാലും അതിന്റെ പ്യൂരിറ്റിക്ക് അഷ്വറൻസ് കൊടുക്കേണ്ടതാ സിൽക്ക് മാർക്ക്. ഇനി എതുക്ക് സിൽക്ക് മാർക്ക്, എതുക്ക് இந்த ட்ரைனிங்? இப்போ நம்ம மார்க்கெட்ல சென்றால் இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக் இருக்கு. பார்த்தால் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை ஏது சில்க் ஏது நான் சில்க்னு சொல்ல முடியல. பார்த்தால் ஒன்றும் சொல்ல முடியல. காரணம் சில்க்னெல்லாம் என்ன விளக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் ഇതിനും இருக்கு. அந்த மாதிரி ஃபீலிங் பண்ணணும். நமக்கு தெரியல அது சில்க் ஆனല്ലോ. சில்க் ஆன தெரியறதுக்கு கெமிக்கல் டெஸ்ட் இருக்கு, பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. പിന്നെ ഏറ്റവും സിമ്പിൾ മെത്തേഡ് നമ്മൾ ബേണിംഗ് ടെസ്റ്റ്. അത് നമ്മൾ കരിച്ച് பார்க்கணும், കൊളുത്തി பார்க்கணும். അപ്പോൾ അത് அந்த முடி കരിஞ்ச വാസന, മനുഷ്യന്റെ മുടി കരിയണം, അതാ വാസന വരും. பட் நம்ம மக்களுக்கு எல்லா ஷாப்பிலும் இந்த மாதிரி சிகரெட் லைட்டர் எல்லாம் வச்சு நமக்கு அந்த ஷாப்பில் போக முடியுமா? சில்க் சாரி கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு வாங்குമ്പോൾ கூட ஒரு சிகரெட் லைட்டറും വെച്ച് അല്ലെങ്കിൽ ഒരു തിരി എല്ലാം എടുത്തിട്ട് ഷോപ്പിൽ പോയി നമുക്ക് ടെസ്റ്റ് பண்ண முடியுமா? ഞങ്ങൾ സിൽക്ക് മാർക്കിന്റെ ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியது. அப்ப சில்க் பியூர் ஆனதுக்கு போக முடியுமா? முடியாது. அலோவ் பண்ண மாட்டேன். அப்ப அதுக்கு அதே ஒரே ஒரு இது அந்த சில்க் ப்ராடக்ட்ஸ்ல என்ன இருந்தாலும் இப்ப இங்க இருக்கிற தோத்தீஸ், இப்போ தோத்தீஸ் நம்ம இது பார்த்தால் தெரியனவருக்கு நமக்கு தெரியும் இது சில்க்னு. பட் நிறைய பேருக்கு அது தெரியல, காரணம் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கு. அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் இந்த சில்க் மார்க் முத்ரா, இதுப்போ அந்த ஸ்டிக்கர் டைப் லேபிள்ஸ் அல்லனா அந்த பேப்பர் டைப், இப்போ இந்த ஸ்டிக்கர் டைப் தான் வருது. இந்த முத்திரை இருந்தால் നമ്മൾ ഇത് എന്താ എരിച്ച് പാക്കണത് കൊളുത്തി പാക്കണം ഒന്നും பண்ண വേണ്ട, ഇത് പ്യൂർ ആയിരിക്കും. കാരണം സിൽക്ക് 1 കിലോ നൂലുക്ക് 6900 അല്ലെങ്കിൽ 7000 രൂപ എല്ലാം ഇപ്പൊ വരും, നല്ല കോസ്റ്റ്ലിയാ இருக்கு. பட் சில்க் போல இருக்கிற அதே ஃபேப்ரிக் பண்ண நூலுக்கு 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் முதல் 270 ரூபாய் அவ்வளவுதான் இருக்குது. பட் அதே நூலில் பண்ணிட்டு அவன் சில்கிന്റെ വിലയും വാങ്ങും. 300 ரூபாய் கிலோக்குள்ள நூല് വെച്ച് 270 രൂപയ്ക്ക് കിലോക്കുള്ള നൂല് വെച്ച് ഫാബ്രിക് ഉൽപ്പത്തി பண்ணி அந்த 17000 രൂപ സിൽക്കിന്റെ അതേ റേറ്റിൽ വാങ്ങും. അപ്പൊ നമ്മ മക്കൾക്ക് தெரியாது സിൽക്ക് ഏത് നോൺ സിൽക്ക് എന്ന് தெரியல. அப்ப அதுக்கு தான் கவர்மெண்ட் சில்க் மார்க் முத்ரா இன்ட்ரோ듀ce பண்ணிது. சில்க் மார்க் முத்ரா இன்ட்ரோ듀ce பண்ணது அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், இந்தியா கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்ல സെൻട്രൽ സിൽക്ക് ബോർഡുக்கு കീഴே സിൽക്ക് മാർക്ക് ഓർഗനൈസേഷൻ ഓഫ് ഇന്ത്യ എന്ന ഒരു சொசைட்டி, ஒரு சர்வதேச சங்கம் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. அதுல ஒரு 4 டைப் மெம்பர்ஸ் இருக்கு. அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ், கார்ப்பரேட் மெம்பர்ஸ், உங்களெல்லாம் கார்ப்பரேட் மெம்பர்ஸ் ஆயிரும். அப்புறம் அந்த ஸ்பெஷல் மெம்பர்ஸ் சர்வதேச சங்கங்கள், அப்புறம் வந்து வீவர் மெம்பர்மார், அந்த 4 டைப் மெம்பர்ஸ் இருக்கு. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர் தான். இந்த 4 மெம்பர்ஸ்ல அந்த கார்ப்பரேட்டும் ஸ்பெஷல் மெம்பர்ஸுக்கு எல்லாம் ஓட்டிங் போறதுக்கு ஆனுவல் பாடி மீட்டிங் எல்லாம் இருக்கும். உங்களோட சஜஷன்ஸும் காரியங்கள் எல்லாம் சொல்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சொசைட்டி மாதிரி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸி ஆகுறதுக்கும் எல்லா மக்களுக்கும் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு எல்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு. ஸோ சில்க் மார்க்கினுடைய மெயின் டியூட்டி ப்ரொபகேட் த சில்க் மார்க். எதுக்கு சில்க் மார்க் ப்ரொபகேட் பண்ணணும்? சில்க் மார்க் முத்திரை இருக்குன்னா ஃபேப்ரிக் அது பியூரா இருக்கும், நீளவாட்டத்திலும் குறுக்கு வாட்டத்திலும் பியூரா இருக்கும். அப்புறம் அந்த புட்டா பல்லு முந்தானி பார்டர் எல்லாம் ஜெரி லாக்ரா மெட்டாலிக் யான் யூஸ் பண்ணியிருந்தால் ப்ராப்ளம் இல்லை. மற்ற இதுல எல்லாம் யூஸ் பண்ணும்போது சில்க் மார்க் முத்திரை வைக்கக்கூடாது. ஸோ சில்க் மார்க் முத்திரை இருக்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்தால் அதில் நீளவாட்டத்திலும் குறுக்கு வாட்டத்திலும் பியூர் சில்க் ஆயிருக்கும். அப்புறம் அந்த பார்டர் புட்டா முந்தானி எல்லாம் ஜெரி ஒரு லாக்ரா ஒரு மெட்டாலிக். ஸோ ஒரு மக்களுக்கும் இந்த மெட்டீரியல் எடுத்து அதை எரிச்சு பார்க்கறதுக்கு ஒன்றும் நமக்கு பண்ண தேவையில்லை. இப்போ இது ஒரு ஃபேப்ரிக், உங்களோட பண்ணிய ஃபேப்ரிக் ஷர்ட்டிங் மெட்டீரியல், இதை பார்த்தா சில்க்கு தெரியும். பட் இதே மெட்டீரியல் இப்போ என்னுடைய ഞാൻ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது டெஸ்டிங் கொடுக்கிற மெட்டீரியல் இதை போல தண்ணி இருக்கு, அது சில்க் ஆயிலில் வந்து உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி பார்த்தா போதும். இதுல நூலில எல்லாம் நம்ம எடுத்து கொளுத்தி பார்த்தால் நமக்கு முடி கரிஞ்ச அந்த வாசனை வரும். அப்புறம் அந்த சாரம் வந்து தூளியாகும். அது நமக்கு ஜஸ்ட் இப்போ நமக்கு அது ஒன்று பார்ப்போம். இதுல நூல் ഇതിലേ തന്നെ இருக்குது, ഒന്നും എടുക്ക വേണ്ട. இருக்கிற நூல் ഞാൻ கொஞ்சம் எடுத்து அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி மடக்கி ஒன்று பல்க் ஆகுறதுக்கு அப்புறம் இது கொளுத்தும்போ
கொஞ்சம் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி சில்க் கொளுத்தும்ப இந்த மாதிரி கொளுத்தி ഞാൻ இந்த ഫ്ലെയിം എടുത്താச்சு அப்படியே அணைஞ்சு போகும். കോട്ടനാ പൊളിസ്റ്റർ റയോണാ இருந்தாலும் കൊളുത്തിയാലും அப்படியே அது கத்திட்டே சில்க் கொளுத்தி ഞാൻ இந்த வெளியில எடுத்தது அணைஞ்சு போய் அப்புறம் வந்து ஒரு ஸ்மெல் வரும், மூடி கரிஞ்ச ஸ்மெல் வரும். அப்புறம் அந்த சாம்பல்ல பிடிச்சால் அது தூளியாகும். ஸோ இட் இஸ் பியூர் சில்க் ஒன்லி. அப்போ உங்களுடைய இடத்துல வச்சுக்கிற BM கோவிந்தாச்சாரியோட ஷாப்பில் இருக்கிற சில்க் ப்ராடக்ட்ஸ்கள் அது பார்த்தாலும் சில்க் போல இருக்குது, கொளுத்தி பார்த்ததும் சில்க். பட் இது நிறைய மனுஷருக்கு தெரியாது, நிறைய மக்களுக்கு தெரியல. நமக்கு இப்போ பார்த்தப்பளும் தெரியும், கொஞ்சம் பேருக்கு எரிச்சு பார்த்தப்பளும் நமக்கு தெரியும். அப்போ அதுல ஒரு சில்க் மார்க் முதிரையும் கூட இருந்தால் மக்களுக்கு ஒன்றும் பார்க்க வேண்டாம், ஒன்றும் ஒரு டவுட்டுமே வேண்டாம். கொடுக்கிற பைசா வசூல், பியூர் சில்க் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, இனி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நமக்கு முன் தெரியணும். என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வராம், சில்க் மாதிரியா சில்கோ எல்லாம் நமக்கு வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஜஸ்ட் இந்த நூல்கள் எல்லாம் கொஞ்சம் ஒன்று கொளுத்தி பார்ப்போம். இப்போ நான் இது காட்டன் நூல் எப்படி அது கொளுத்தி பார்க்கும் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எரிஞ்சிட்டே அது எரிஞ்சு போயிட்டே. So this is cotton. இனி அப்புறம் வந்து 4 பட்டு ரயோன், அது அந்த சில்க் மாதிரி இருக்கிற ஒன்று ஒரு ஐட்டம் 4 பட்டு, அதுவும் எரிஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் எரியின வாசனை வரும். காட்டன் ஆயிருந்துச்சுன்னா அந்த எழுதின பேப்பர் எரியின அதே வாசனை வரும். இனி நமக்கு பாலிஸ்டர், எரிஞ்சிட்டே இருக்கும், உருகிட்டே இருக்கும். அந்த பிளாஸ்டிக் எரியின ஒரு வாசனை வரும். அப்புறம் வந்து அந்த சாம்பல் பிடிச்சால் கட்டியா இருக்கும், கட்டியா இருக்கும். காட்டனும் ரயோனும் எல்லாம் அப்படியே போடும், சாம்பல் பஸ்மம் மாதிரி ஆகும். பட் பாலிஸ்டர்ல உருகிட்டே இருக்கும், அந்த கட்டியா இருக்கும். இனி சில்க், ഞാൻ இந்த ഫ്ലെയിം എടുത്തത് അണഞ്ഞു പോകും. സിൽക്ക് ഇസ് സെൽഫ് ഫയർ റെസിസ്റ്റന്റ്. നമ്മൾ പത്ത வைக்க முடியல, கீழே ஒரு ஃப்ளேம் இருக்கணும். ஃப்ளேம் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அது எரிஞ்சிட்டே இருக்கும். மாற்றி அணைஞ்சு போய் அப்புறம் இந்த ஸ்மெல்லு வந்து முடி கரிஞ்ச ஸ்மெல்லு வந்தது. அப்புறம் அந்த சாம்பல் பிடிச்சால் தூளியாகும், மணல்ல பிடிக்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் பியூர் சில்க், ஒரிஜினல் சில்க். இனி இதே போல ஒண்ணுதான் ஊல். ஊல் இஸ் ஆல்சோ நேச்சுரல் அனிமல் ஃபைபர். அது எரிச்சாலும் சேம் இது வரும், அணைஞ்சு போகும். பட் அந்த ஸ்மெல் வந்து நல்ல டீப் ஸ்மெல் வரும், நல்ல வெரி ஹாட் ஸ்மெல் இருக்கும். காரணம் இதுல சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு. சில்க் ஊல் இதுல சல்ஃபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இந்த அந்த ஸ்மெல் வந்து மனுஷன் முடி கரினதிலும் கொஞ்சம் ஜாஸ்தி ஹார்ட் ஸ்மெல் இருக்கும். ஓகே, அப்போ சில்கிலும் ஊல்லும் சேம் ஸ்மெல் தான் வரும். சில்கில் எரிஞ்ச எப்படிதானோ அந்த மாதிரி தான் இந்த 4 வெரைட்டி. சில்கில் ஏதோ நூல் எடுத்து நம்ம கொளுத்தி பார்த்தாலும் இதே போல அந்த முடி கரிஞ்ச ஸ்மெல் வரும், அப்புறம் அணைஞ்சு போகும். இனி நமக்கு எப்படி அது இப்போ நான் நூல் தான் எரிச்சது, அது இப்போ யாருக்குமே பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் தெரியும். இனி நம்ம ஃபேப்ரிக் எடுக்கால். அப்போ உங்களோட இந்த பேஜ், இந்த லாஸ்ட் பேஜ் எடுங்க எல்லாரும். லாஸ்ட் பேஜ் ஒரு 10 சாம்பிள் வச்சிருக்கு, அதுல வார்ப்பு வெப்டன் எல்லாம் இருக்கு. ஓகே, இனி இந்த சாம்பிள் பார்த்தால் என்ன மெட்டீரியல் சொல்லுங்க மேடம். பார்த்துட்டு சில்கோ நான் சில்கோன்னு சொன்னா போதும். நான் சில்க் சொல்லுங்க சார்.
அது சில்க். அவர் நான் சில்க் சில்க் தெரியாது. சொல்லுங்க சார். சில்க் தான். சில்க் தான். அப்ப ரெண்டு பேர் சில்க், ഇവിടെ ரெண்டு பேர் നോൺ സിൽക്ക്. அப்ப இனி நமக்கு என்ன மெட்டீரியல், இது கெமிக்கல் டெஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் ஒன்றும் பண்ண முடியல. அப்ப நமக்கு இங்க பேர்னிங் டெஸ்ட் பார்ப்போம். അണഞ്ഞു പോയത്, സ്മെല്ല് വന്നത്. സോ ഒരു പക്കം സിൽക്ക്, അടുത്ത പക്കം വാർപ്പ് ആൻഡ് വെഫ്റ്റ് ഇருக்கு. ഇപ്പൊ നമ്മൾ വാർപ്പ് വെഫ്റ്റ് பார்த்தது. വാർപ്പ് என்ன மெட்டீரியல், அணைஞ்சு போய் சில்க் தான். முடிகரிஞ்சு ஸ்மெல் வரும், சில்க் தான். பட் பார்த்துட்டு என்ன சொன்னது, நாட் சில்க். நம்ம டெய்லி சில்கில் எல்லாம் டீல் பண்ணனவருக்கு போலும் சந்தேகம் வரும், எனக்கும் சந்தேகம் வரும் சிலருக்கு. அப்ப இந்த மெட்டீரியல் பார்த்தால் நமக்கு சில்க் நான் சில்க் மாதிரி தெரியும், பட் ஆக்சுவல் மெட்டீரியல் வந்து சில்க். ஓகே, அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவருக்கு சந்தேகம் வரும், பட் ஆக்சுவல் சில்க் ஒன்லி. அப்ப இவரு பட்டு வாங்க செல்லும் போது இதுக்கு இவ்வளவு ரேட்னு சொன்னால் ஒத்து வர மாட்டேன். இல்ல இல்ல சில்க் அல்ல, பட் ஆக்சுவல் சில்க் தான். அப்ப அந்த சந்தேகம் மாற்றுறதுக்கு என்ன, இது ஒரு சில்க் மார்க் லேபிள் இருந்தால் அந்த விடும். அப்ப அந்த அதுல ஒன்னாமത്തെ സാമ്പിളില് വാർപ്പ് വെഫ്റ്റ് രണ്ടും സിൽക്ക് എഴുതുക. യു റൈറ്റ് സിൽക്ക്. വാർപ്പ് വെഫ്റ്റ് രണ്ടും സിൽക്ക്, SILK. இங்க ஆமா ஹெல்ப் பண்ணுங்க, SILK. வார்ப்பும் வெஃப்டும் வந்து சில்க். ஓகே, இனி இல்ல இந்த வார்ப்பு அப்படின்னா தமிழ்ல பாவு, இன்னொன்னு ஊடா, சப்பை. நேரத்துல வந்து ஊடை சப்பை பாவு. இப்போ ஒண்ணு வந்து கண்ணை கட்டிட்டு ஒண்ணு வந்து மார்க்கெட்ல வச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம மக்களுக்கு தெரியணும். அதுக்குதான் ட்ரெயின். அப்ப அந்த ரெண்டு பக்கங்கிறது எந்த பக்கங்கிறது, அது நம்ம டெஸ்டிங் பண்ணுறது. இப்போ இந்த மெட்டீரியல், இப்போ சாரி மெட்டீரியல் ஆச்சுன்னா இப்போ எடுத்து ഞാൻ வெஃப்ட் தான் எடுத்தது. இந்த இதுல வார்ப்பு இந்த சைடுல இருக்குது, லென்த்தா இருக்கிறதும் இப்படி இருக்கிறது வெஃப்ட் ஊட, இப்படி லாங்கிட்யூட் இருக்கிறது, நீளவாட்டத்தில் இருக்கிறது பாவு, குறுகை இருக்கிறது வெஃப்ட் சப்பை ஊட. அப்படித்தானே சொல்லணும்? அதேதான். ஓகே, இனி அடுத்த சாம்பிள் சார். இது இங்க இந்த சைடு கேட்கல. ஓகே சார், சொல்லுங்க சார், என்ன மெட்டீரியல்? அவரெல்லாம் டெஸ்டிங் பண்ணியது, இவங்களெல்லாம் ஸ்மெல்லி. அல்ல ஒரு மெத்தேடு இருக்கு ஐடென்டிஃபை பண்ணது. சில்க் சார், இது நான் சில்க். இது നിങ്ങൾ ഒരു ധൈര്യം വന്നവർ രണ്ടുപേരും രണ്ട് ആൻസർ ശരിയായി. നാരാപട്ട് റയോൺ. ഇത് സിൽക്ക് അല്ലേ? സിൽക്ക് ഇല്ല. അപ്പൊ ഒരാള് സിൽക്ക്, മറ്റുള്ളവർ സിൽക്ക് അല്ല. പാപ്പം ഒരു സൈഡ് നിൽക്കാം. വെഫ്റ്റ് അപ്പൊ ഒരു പക്കം പോളിസ്റ്റർ. ഇനി അടുത്ത പക്കം പോളിസ്റ്റർ. பார்த்தால் சில்க் போல இருக்கு, காரணம் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த ஐட்டம் இருக்கு. அப்போ சந்தேகம் வருமல்ல, தெரியனவருக்கு போலும் சந்தேகம் வரும். ஓகே, அப்போ രണ്ടാമത് സാമ്പിളില് രണ്ട് വാർപ്പും വെഫ്റ്റും വന്ന് പൊളിസ്റ്റർ, POLYESTER പൊളിസ്റ്റർ, POLYESTER പൊളിസ്റ്റർ. രണ്ട് പക്കം പൊളിസ്റ്റർ. ശരി, മൂന്നാമത്തെ ഓക്കെ പൊളിസ്റ്റർ, POLYESTER. നോൺ സിൽക്ക്. இந்த സൈഡ് കേൾക്കാം. അല്ല മിക്സ്. ഓക്കെ, അവള് വന്നത് സാർ. இல்ல உங்களோட மெத்தட் இனி மெத்தட் நோ ப்ராப்ளம் டவுட் இருக்கு.
மிக்ஸ் தான் ஓகே. அப்ப நமக்கு பாப்போம் இது என்னென்ன மெட்டீரியல் ஒரு சைடு. ஒரு சைடு பாலிஸ்டர். நெக்ஸ்ட் இது இல்ல சார், இது எடுத்துக்கோ. அவ்வளவுதான் எடுத்து എരിഞ്ഞിട്ടേ ഇരിക്കും. റയോൺ കാരണം ഇത് എരിയുമ്പോൾ കുറച്ച് ജാസ്തി ഇരുന്നാൽ உங்களுக்கு ന്യൂസ് പേപ്പർ എരിയണ വാസന വരും. കോട്ടൺ ആയിരുന്നാൽ എഴുതുന്ന പേപ്പറിൽ എരിയണ സ്മെൽ. So rayon is cellulosic, regenerated cellulosic fiber. So warp வந்து polyester, weft வந்து rayon தான். But എന്നാ കൂടെ നമുക്ക് മിക്സ് എന്ന് சொல்ல முடியும். എന്നാലും ഒരു സന്ദേഹം സിൽക്കാ മിക്സാ സന്ദേഹം ഒരു ഡൗട്ട് വരും അല്ലേ? அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் അവർ പോളിസ്റ്ററും റയോണും വെച്ച് കാമിക്കും. ഇത് ഉങ്ങളെ ഫീൽഡിൽ ഇരിക്കുന്നവർ മറ്റവർക്ക് സിൽക്ക് தான் ഒറ്റ അടിക്ക് சொல்லும் അല്ലേ? സിൽക്ക് ജുബ്ബ എവ്വളോ നമ്മ അവര് അപ്ലൈ சொல்லாது സിൽക്ക്. ஓகே. சோ மூணாவது மெட்டீரியல் வந்து அந்த பார்ப் வந்து பாலிஸ்டர் அந்த வெஃப்ட் வந்து ரயோன். ஓகே. இனி ஈஸி क्वेश्चन சொல்லுங்க சார். நாலாவது சாம்பிள் வாட் மெட்டீரியல்? பட்டு இல்ல. கரெக்ட். பார்த்தா அங்கேயே பார்த்தாலே தெரியும். ஈஸி ஆன்சர். யூ ஜஸ்ட் ட்ரை எனி ஈஸி क्वेश्चन தானே. சர்ட்டு கொஞ்சம் சார் மெட்டீரியல் என்னன்னு சொல்லியில்ல. சில்க் அல்ல இல்ல காட்டன் கோட்டன். சில்க் காட்டன் சில்க் காட்டன் ரெண்டு மெட்டீரியல் பாலிஸ்டர் காட்டன் வந்து பாலிஸ்டர் வந்து. சரி ஒரு சைடு இருக்குது சார் காட்டன் நூல் மாதிரி இல்லை. சரி பட்டு அதான் முன்னாடி சொன்னது. இந்த 4 வெரைட்டி நூலிന് കൊക്കൂൺ എടുത്ത് ഉൽപ്പത്തി பண்ணுമ്പോൾ அந்த നൂലിന്റെ ബൈ പ്രോഡക്ട്സ് அந்த നൂൽ ഉൽപ്പത്തി ഓരോരോ ബൈ പ്രോഡക്ട്സ് വെച്ചും ഓരോരോ നൂൽ பண்ணலாம். ഇത് ആക്ച്വലി ദിസ് മട്കായ அது ஒரு சைடு. நெக்ஸ்ட் சைடு பாத்தீங்களா சார்? கேஸ் ஜெல மாதிரி வசனா வேணும். ஒரு சைடு பாத்தீங்க அதேனா பார்த்தால் காட்டன் லுக் மாதிரி இருக்கு. பட் டூபியோனும் அந்த மட்கா சில்க்கும் மோட்டரைஸ்டு தான். இது உங்களுக்கு தெரியும். மிக்சர் காட்டன். சோ இந்த வார்ப்பு வந்து காட்டன், வெஃப்ட் வந்து சில்க் தான். அப்ப இந்த சில்க் யாருன்னு வெச்சா திக்கா இருக்கும். இந்த திக் இது பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொன்னது ஸ்மெல் வரல. தான் ஸ்மெல் வந்தது. ஸ்மெல் தான் வந்தது. சில்க். அப்போ ஒரு சைடு சில்க்கும் ஒரு சைடு காட்டன். பட் எஃபெக்ட் வந்து காட்டன் மாதிரி, காட்டன் பெட்ஷீட் மாதிரி வந்தது இல்லை. பட் ஒன் சைடு இஸ் சில்க் ஒன்லி. இது உற்பத்தி பண்ணும்போது ஒரு அனதர் பை ப்ராடக்ட் தான். ஓகே எஸ். அப்போ நாலாவது சாம்பல் வார்ப்பு வந்து காட்டன், சில்க், லெஃப்ட் வந்து சில்க். ஓகே. அஞ்சாவது சாம்பல் இங்க கேட்கலாம். வாட் மீன்? அதுக்கு யோசனை கேட்கணும். டவுட். நான் சில்க் சார் உங்களுக்கு பார்த்துட்டு இதுவும் நான் சில்க் தான். தப்பா இருக்கட்டும். ஓகே அல்ல பட் லுக் நான் சில்க் தான். உங்களுக்கு வாங்க விட்டால் சில்க் இந்த ஒண்ணு வாங்காது, பைசா கொடுக்காது. பைசா கொடுக்கல. சில்க் முன்ன பல பலங்க இருக்கு. சில்க் தான் நம்ம மனசுல அதுக்கு தான் சில்க் மார்க்கெட் இம்பார்ட்டன்ஸ் அதுதான். சில்க் மார்க்கெட் நிறைய பேருக்கு என்ன இருக்குது ஷைனிங்கா
நம்ம மனசுல கான்செப்ட் இருக்கு, சில்க் பளபளப்பு இருக்கு. കാരണം സിൽക്ക് நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு சார். இப்போ സിൽക്ക് സാരി, സിൽക്ക് വേഷ്ടി, സിൽക്ക് ഷർട്ട് പോയിട്ട് നമ്മൾ വെജിറ്റബിൾ വാങ്ങാൻ പോയാലും പക്കത്തിട്ടുണ്ടെങ്കിൽ ഇന്നേക്ക് ആരുടെ മാരേജ്. കാരണം എന്നാ അത് പോട്ട മാത്രമേ ഒരു ഡ്രേപ്പിംഗ് ക്വാളിറ്റി, ഒരു അട്രാക്ഷൻ എല്ലാം വരും. നമ്മ ബോഡിക്ക് ചൂട് കാലത്ത് തണുപ്പ് വരും, തണുപ്പ് കാലത്ത് ചൂട് വരും. കാരണം വെളിയിലിരിക്കുന്ന ചൂട് ഉള്ളവരാണ്, ഉള്ളിരിക്കുന്നത് വെളിയിലും വിടുക. ഓക്കെ, മെഡിസിൻ. യെസ്, அதுதான். அப்ப இது பாப்பா சார் என்ன மெட்டீரியல்? உங்களுக்கு என்ன நான் சில்க் தானே? இல்ல நான் சொல்லலையே. சொல்லுங்க சார். சில்க். அவரு நான் சில்க் மிக்ஸ். நான் சில்க். வெரி குட். பட்டு. அப்ப ஒரு ஸ்மெல் அங்க வந்தா சார். ஓகே, ஒரு சைடு சில்க் கரெக்ட். அப்ப இந்த சைடு பட்டு. பட்டு தான் சில்க். பட் நம்ம பண்ணும்போ இதுல ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம இது கொத்து வந்தில்ல. நமக்கு மனசுல இருக்கு பளபளப்பு அந்த மாதிரி இருக்கு. சில்க்குக்கு பைசா கேட்டால் இல்ல, கொடுக்கல சில்க் எல்லாம் சொல்லி அங்க சண்டை போட்டுட்டு திருச்சி வரும். ஒரு சில்க் மார்க் முத்திரை இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இனி அடுத்த சாம்பிள் உங்களுக்கு கேட்கணும் சார். சொல்லுங்க சார். சோ இது ரெண்டு சில்க். அந்த அஞ்சாவது சாம்பிள் வந்து ரெண்டு சில்க், வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சில்க். சரி, ஆறாவது சாம்பிள் சொல்லுங்க சார். வெரி ஈஸி क्वेश्चन. எனிவன் கேன் இமிடியேட்லி. இதுவும் சில்க் இல்ல, என்னுடைய பாயிண்ட்ல ரெண்டு தப்பு. பார்த்ததே தெரியும், டச் பண்ணி பார்க்க வேண்டாம். கன்ஃபர்ம்டு சில்க் அல்ல. காரணம் அது பார்த்தா சொன்னீங்களா ஒரு இமேஜினேஷன் தான். ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. காட்டன். இவரோட என்ன மெட்டீரியல்? Silk. Cotton. Nothing to think. Easy question. புஸ்கன் அண்ணனது காட்டன் ஆருமே கேட்க வேண்டாம். அதுக்கு ரெண்டே ஒரு ரீதிங்கிங்கே தேவையில்லை. பாப்பா இதுவும் பட்டு. ഒരു പക്കം പട്ട്. ശരി, അടുത്ത ரெண்டும் பட்டு தான். இது அந்த ஸ்பன் சில்க். அதாவது இது உற்பத்தி பண்ணும்போது ரீல்டு சில்க் எடுக்கும்போது கொஞ்சம் வேஸ்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் வச்சு அது ஸ்டேபிள் ஃபைபர் ஆக்கி பண்ணி காட்டன் லுக் மாதிரி இருக்கும். காரணம் அது ஸ்பின்னிங் பண்ணுறதும் காட்டன் பண்ண மாதிரி தான் ஸ்பன் சில்க். ஸோ காட்டன் எஃபெக்ட். பட் ஆக்சுவல் மெட்டீரியல் என்ன? சில்க். கண்டிப்பா சண்டை போட்டுட்டு வரும் இல்ல. இது சொல்லி சொல்ல உங்களுக்கு வாங்கவும் வேணும். அந்த கடைக்காரமாய் பயங்கரமான சண்டை போடும். சகல சேனல்காரும் அங்க അല്ലെങ്കിൽ എല്ലാം அங்க வந்து இது தப்பிச்சது நம்ம பைசா வாங்கினது. കാരണം லுக்ஸ் லைக் காட்டன் பட் மெட்டீரியல் சில்க். ஓகே, சோ சில்க் மார்க் முதிரை இருந்தா அந்த ப்ராப்ளம் வராது. சோ ஆறாவது சாம்பிள் வந்து ரெண்டும் சில்க். அண்ட் another confusion. சொல்லுங்க சார், this is what. இப்போ கொஞ்சம் சந்தேகம் ஜாஸ்தி வந்தது. காரணம் முன்னாடி சொன்னதெல்லாம் டிஃபரெண்டா வந்தது. அப்ப இது என்ன சொல்லணுமோ வேண்டிய சந்தேகம் வந்திருக்கு. சில்க் தான். இல்ல, சில்க் அல்ல. சரி, இவர்தான் கன்ஃபார்ம். வெரி ஃபாஸ்ட். சில்க் அல்ல. வெரி குட், வெரி ஃபாஸ்ட் ஆன்சர். அதுக்கு தான் வெரி குட். ஃபாஸ்ட் ஆன்சர் மாரிஸ். பாப்பா ஒரு சைடு कंबली का दूरी होता है सर. कंबली मारिस. कंबली वूल மாதிரி இல்ல. ஓகே, இதுவும் பட்டு. பட்டு ஒரு பக்கம், அடுத்த பக்கம். அஸ்னா ஓரிஸ் கதுங்க. பட்டு. பட்டு. അതായത് இந்த மாதிரி ഞാൻ சொல்லிല്ലേ 20 ഗ്രാം മുതൽ 2 കിലോ വരെ ഉള്ള ഫാബ്രിക് നമുക്ക് ഉൽപ്പത്തി பண்ணலாம். அப்ப இது திக் ஆயிட்டுள்ள this motorized ஸ்பன்யா. மோட்டர் சில்க் தான். இல்ல, அந்த 4 பட்டு மல்பெரி ஒண்ணு. மல்பெரி தசார் எரிமூகா. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. மல்பெரி இமாம் சேசோ. அங்கே ஒரு கேசோ. மல்பரி தசார் ஏரியன் மூகா 4 வெரைட்டி. ಮತ್ತೆ ಮಾಮ ಕಲರ್ ವ್ಯತ್ಯಾಸ எரி.
Yeah, right. மார்க்கெட் எப்பவுமே இருக்கிறது மல்பேரி மட்டும்தான். மல்பரி தான் மார்க்கெட்ல மல்பரி அண்ட் தசார் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்குது. ஓ மற்ற மூகா இது ஒரு கிலோ சில்க்கு என்ன விலை தெரியுமா சார்? 20 to 25,000 rupees per kg and natural color. கலர் சாயம் போட வேண்டாம். 25,000 rupees per kg. natural color. சாயம் போட வேண்டாம். ரெண்டு கலர் தான். ஒன்னு ஒரு brown எரி, ஒன்னு கோல்டன். எரி வந்து இந்த ரேட்டுக்கு தான் வரும். ஒரு மதிப்பா 3000 அந்த மாதிரி தான். 3000 3500 தான். தசார் எல்லாம் இப்போ 6000 அதான் வெச்சு. தசார் மல்பரி ஆல்மோஸ்ட் சேம். மல்பரி அந்த ரேட் தான் 6000 தசார் மல்பரி எல்லாம் ஒரே ரேட் தான் வரும். முகம் வந்து 26 எஸ் ஓகே. அப்ப அந்த ஏழாவது சாம்பிள் 2 சில்க் எழுதி. எஸ் another sample சார். இந்த எட்டாவது சாம்பிள் சொல்லுங்க சார். ஏழாவது என்ன எழுதுறது சார்? சில்க் 2 சில்க் பட்டல்ல ஓகே சரி. கட்டல்ல காட்டன் அல்ல காட்டன் பட் அப்ப அந்த மாதிரி சொல்ல சாம்பல் எப்படிங்க சாம்பல் கெட்டியா இருக்கு பிளாஸ்டிக் பாலிஸ்டர் இந்த சைடு பாலிஸ்டர் நீ இந்த சைடு பார்க்கணும். பாலிஸ்டர் ரெண்டு பக்கம் பாலிஸ்டர். എന്നാ கூட நமக்கு அது கரெக்டா சொல்ல முடியல. കാരണം அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்టిక్యులர்ஸ் எல்லாம் அது பாலிஸ்டர்னு சொல்றதுக்கும் வருதில்ல, காட்டன்னு வருதுக்கும் சொல்றதில்ல. அந்த மாதிரி மெட்டீரியல் பண்ணி வச்சிருக்கு. இப்ப சில்க் அந்த ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தால் அவன் பிலீவ் பண்ணும் சில்க் தான். കാരണം பாலிஸ்டரும் வருதில்ல, காட்டனும் வருதில்ல, அப்ப சில்க் தான். சோ 6900 രൂപയുടെ സിൽക്കിന്റെ അതേ കോസ്റ്റിൽ അവൻ പോകാം. ഓക്കെ യെസ്. അപ്പൊ അത് എട്ടാമത് സാമ്പിള് 2 വാർപ്പ് വെബ്സ് 2 നമുക്ക് വന്ന് പോളിസ്റ്റർ POLYST 8 പോളിസ്റ്റർ தான். ஓகே இனி இது சொல்லுங்க சார். இதுவும் பட்டு இல்ல, நமக்கு தேவை பட்டு இல்ல சார். பட்டு இங்க சொல்லுங்க. பட்டு அல்ல. ஓ சரி. பட்டுனா நைஸா இருக்கணும். நம்ம மனசுல அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. நம்ம மனசுல அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. கரெக்ட். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் மனசுல இருந்து இருக்கு. பட்டுன்னு சொன்னா இந்த மாதிரி இருக்குது. பாப்போம். பட்டு ஒரு சைடு பட்டு. இனி மெலிசு அதுவும் பட்டு. പട്ടുതാണ്. സോ അത് തസാറിന്റെ ഒന്ന് റീൽഡ് മെലിസ് വന്ന് റീൽഡ് സിൽക്ക്, அந்த சைடு வந்து கீச்சாவில் ஒன்றும் இல்லை. அந்த கொக்கூன் எல்லாம் போட்டு அப்படியே திக்கன் பிளேசஸ் மாதிரி அந்த ஜூட் சில்க் மாதிரி வந்துட்டே மல்பரியில தூப்பியோன்னு சொல்லணும். அந்த தசார்ல கீச்சாയാണ്. பட் இட் இஸ் சில்க். ஓகே. அந்த லாஸ்ட் சாம்பிள் சார் சொல்லுங்க சார். லாஸ்ட் சாம்பிள் 5 காரி நான் இனி அது லாஸ்ட் தான் சொல்ல போறேன். நான் இந்த क्वेश्चन एग्जाम நிக்கற மாதிரி சைக்கிள் செட்டேன். இப்போ ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் இப்பதானே ஒரு வாத்தியார் முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்க. இது சில்க் பியூர் ரெண்டு பக்கம் சௌந்தர்யா விஜயநந்தா தரசு சொல்றாங்க. நான் இது சில்க் பார்வைக்கு இல்ல போடுறது. ஓகே. சில்க் பிளஸ் காட்டன். ஓகே. சில்க் காட்டன். சில்க் பிளஸ் காட்டன். ஓகே. பலபலப்பு சார். சந்தேகம் இருந்தா நம்ம அப்ப நம்ம சரி ஃபர்ஸ்ட் வார்ப் பிளாக் வந்து வார்ப் சில்க். ஓகே. இனி இந்த சைடு தான் உங்களுக்கு சந்தேகம் வந்து இருக்கும். காட்டன் மாதிரி இல்ல, அது மட்டும் தனியா வெளியில எடுக்க சார் சொன்ன மாதிரி. இன்னும் பஸ் இருக்கும். சில்க் தான். ஓகே. ஸோ அந்த ரெண்டு சைடும் சில்க். ஓகே.
சார் அஞ்சு 10 சாம்பிள் 10 சில்க் சாரி வாங்க விடுறதுக்கு உங்களுக்கு 5 எண்ணம் கரெக்டா வாங்கிட்டு வந்தது. உங்களுக்கு ஒன்னோ ரெண்டோ மட்டும் தான் வாங்கிட்டு 8 எண்ணம் தப்பு வாங்கிட்டு வந்தது. சார் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிது கரெக்டா வந்தது. புரிஞ்சுதா? அது നമ്മൾ இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவருக்கே இவ்வளவு நமக்கு கஷ்டம் வந்தது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிല്ല தெரிஞ்சிല്ല. பட் அதுல சில்க் மார்க் முத்திரை இருந்தால் ஈஸியா இருக்கு. அந்த துணி கூட ஓகே எஸ். அப்போ எல்லாம் அந்த கீழே எல்லாரும் சைன் பண்ணுங்க. இன்னைக்கு டேட் போடுங்க. ஆடியோ ஐ 8 ஓகே டேட் சேலம் இன்னைக்கு டேட் 21 டேட் சார் டேட் எட அല്ല அங்க அங்க அந்த சைடுல அந்த சைடு ஓகே நோ ப்ராப்ளம் இங்க நோ ப்ராப்ளம் சேலம் டேட் போட்டாச்சு. ஓகே இனி ഇതിന്റെ രണ്ടാമത്തെ പേജ് സെക്കൻഡ് പേജ് സെക്കൻഡ് പേജ് ഇത് പഠിക്കാൻ முடியுமா தமிழ்? ஓகே எஸ். அப்போ ஒரே இடத்துல ஒரே இடத்துல வாங்க. சோ queen of textiles படிங்க ஃபர்ஸ்ட் அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ன்னு சொல்லணும். சவுண்ட் ஓகே. பட்டு ஜவுளிகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஜவுளிகளின் ராணி. ட்ரூ. இட் இஸ் ட்ரூ. காரணம் அதுக்கு நிறைய குவாலிட்டிகளுக்கு விளக்கங்கள் இருக்கு. ஓகே டிக் எஸ். செகண்ட் பட்டில் 4 வகைகள் உள்ளன. ட்ரூ. ட்ரூ குட். நெக்ஸ்ட் 4 வகையான பட்டுகளையும் உற்பத்தி செய்யும் ஒரே நாடு இந்தியா மட்டுமே. ட்ரூ. நான் சொல்லல உலகத்துல 4 வெரைட்டி இருக்குது. அது 4 உற்பத்தி பண்ணன ஒரே ஒரு ராஜ்யம் இந்தியா தான். China largest producer but they are producing only mulberry and tassa. இந்தியா மட்டும் தான் இது 4 வெரைட்டி உற்பத்தி பண்ணன உலகத்திலே ஒரே ஒரு ராஜ்யம் இந்தியா தான். 4 உற்பத்தி பண்ணது இந்தியால தான். இல்ல இன்னொன்னு மால்டா டென்ட் வருது. மால்டா அது என்ன வெரைட்டி சார்? அது இந்த மூங்கில் இருக்குது இல்ல அதுல இருந்து சில்க் எடுக்கிறது. ஆக்சுவலி பட் கொமர்ஷியலாய் பண்ணது மட்டும் தான் நிறைய இருக்கு. இப்போ அந்த கேஷ்யூ நட் இல்ல கிரிக்குலான்னு പറഞ്ഞ ஒரு வெரைட்டில ஒரு இருக்கு. பட் அது கொமர்ஷியலாய் வரல. என்ன சலபம் இருக்கணும் என்ன பட்டாம்பூச்சி இருக்கணும் அதெல்லாம் நமக்கு பட்டாம்பூச்சி வராது. பட் அതൊന്നും கொமர்ஷியல் ப்ரொடக்ஷன் இல்ல. நிறைய அந்த மாதிரி வேற சில்க் மாதிரி இருக்குமா ஸ்மெல் வரணும். ஸ்மெல் வர அது வேற ஸ்மெல் வரும். வீட்ல இருக்க முடியாது. ஜாஸ்தி. ஆமா ஓகே. பட் கொமர்ஷியலி டெக்ஸ்டைல் அப்ளிகேஷன்ஸும் ஃபேப்ரிக்கும் பண்றது 4 வெரைட்டி தான். சோ 4 உற்பத்தி பண்ணது இந்தியா தான். ஓகே சோ ட்ரூ. நெக்ஸ்ட் டாசர் எரி முகா வகை பட்டுக்கள் வன்யா சில்க் என்று அழைக்கப்படுகின்றன. இட் இஸ் ட்ரூ. காரணம் அது காட்டுல மரத்துல தான் விடுறது. மல்பரி நாட்டுல வளர்த்து நம்ம வீட்டுக்குள்ள போடுறது. ஓகே சோ டொமஸ்டிக். ஓகே இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் பட்டு கங்குன்கள் பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன மற்றும் இயற்கையாகவே காடு மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளிலும் கிடைக்கின்றன. எஸ் இட் இஸ் ட்ரூ. காரணம் அந்த இதெல்லாம் காட்டுல தான் வளர்றது வீட்டுல கொண்டு மல்பரி வீட்டுல. ஓகே நெக்ஸ்ட் இயற்கையான ஜவுளிகளில் பட்டு மிகவும் வலிமையானது. எஸ் ட்ரூ. பட்டு எரியும் வாசனை மனித முடியின் எரியும் வாசனையை போன்றது. ரைட். எரிந்த பட்டு சாம்பல் வட்ட வடிவ கரும்பு மணி போன்றது. இது ஒரு கை அழுத்தத்தால் நசுக்கப்படலாம். ரைட். ரயான், நைலான் மற்றும் பாலிஸ்டர் ஆகியவை பட்டு வகைகள் அல்ல. It is a man-made fibers. Cotton அல்ல vegetable, silk natural animal fibers. Okay, next. இந்தியாவின் சில்க் மார்க் அமைப்பு ஒரு பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்க வகை தன்னாட்சி அமைப்பு ஆகும். இது மத்திய பட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுகிறது. Okay, true. நான் சொன்னது. இந்திய சில்க் மார்க் நிறுவன அமைப்பில் 4 உறுப்பினர் வகைகள் உள்ளன. Yes. அதாவது நம்ம முன்னாடி சொன்னது அந்த கார்ப்பரேட், ஸ்பெஷல், வீவர் அண்ட் பெர்மனன்ட் 4 டைப் இருக்கு. உங்களெல்லாம் கார்ப்பரேட் மெம்பர்ல தான். ஓகே. சில்க் மார்க் அமைப்பின் கார்ப்பரேட் மற்றும் சிறப்பு உறுப்பினர்கள் வாக்களிக்கும் உரிமையை கொண்டுள்ளனர். Yes, it is true. சில்க் மார்க் கார்ப்பரேட் அலுவலகம் பெங்களூரில் அமைந்துள்ளது. Yes, true. Yes. Next.
Next 14. ஜவுளி அமைச்சின் புதிய முயற்சி. Yes. Silk mark அந்த Ministry of Textiles அதுக்கு கீழே உள்ளது. Okay. சில்க் மார்க் லோகோ என்பது சில்க் மார்க் அமைப்பின் சொத்து மற்றும் சில்க் மார்க் லோகோவை பயன்படுத்த சில்க் மார்க்கில் இருந்து அங்கீகாரம் தேவை. അതായത് സിൽക്ക് മാർക്ക് ലോഗോസും ഇതെല്ലാം യൂസ് பண்ணണമെങ്കിൽ പെർമിഷൻ വേണം. இப்போ உங்களோட ஒரு இங்க கொடுக்க போற ரெஜிஸ்டர்ல இந்த மாதிரி ஒன்று இருக்கு. அதாவது இந்த சில்க் மார்க் லோகோ அப்புறம் அந்த கீழே சில்க் மார்க் ஆதரைஸ் யூசர். அப்போ உங்களோட ஷாப்பின் இது பேர் இங்க எழுதி இந்த லோகோ இதெல்லாம் வச்சு ஒரு போர்டு பண்ணி உங்களுக்கு இங்க வைக்க ப்ராப்ளம் இல்லை. இது சில்க் மார்க் ஆதரைஸ்டு யூசர் தான். இந்த மாதிரி இது பண்ணா இது எல்லாருக்கும் இந்த லோகோ யூஸ் பண்ணக்கூடாது. இந்த லோகோ யூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட பர்மிஷன் வேணும். பர்மிஷன் உள்ளவருக்கு மட்டும்தான் அந்த லோகோயும் இந்த சில்க் மார்க்கை அவங்களும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் சில்க் மார்க் லேபிள்களின் குறிச்சொற்களின் விலை ஒரு லேபிளுக்கு ரூபாய் 4. எஸ். பொருந்தக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி சேர்க்கப்படும். எஸ், இட் இஸ் ட்ரூ. பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பயனராக ஆன பின் சில்க் மார்க்கின் நிரந்தர கார்ப்பரேட் மற்றும் சிறப்பு உறுப்பினர்களின் விஷயத்தில் தேவையான அளவு சில்க் மார்க் லேபிள்கள் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் வழங்கப்படும். எஸ், இந்த 4 டைப் மெம்பர்ஸ்ல கார்ப்பரேட் மெம்பருக்கும் ஸ்பெஷல் மெம்பருக்கும் கொடுக்கும். பட் வீவர் மெம்பர் ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது காரணம் தான் வீவர் மெம்பருக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம் வருது. കാരണം அவங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் மேக்ஸிமம் ஒரு வீவர் ஒரு தரையில குத்தி இருந்த 300 நாள் ஒரு வருஷத்துல எவ்வளவு பண்ண முடியும்? அப்போ அவங்களுக்கு ஜாஸ்தி லேபிள் கொடுக்க முடியல. அப்போ ஜாஸ்தி அவர் யூஸ் பண்ணியிருந்தால் அப்போ அந்த அர்த்தம் என்ன, அவங்க வேற ஏதோ இது வேற எங்கேருந்தோ கொண்டு வருது. அப்போ அது காரணம் தான் லேபிள் ஸ்பெஷல் மெம்பர்ஸ் வீவர் மெம்பர்ஸ் നമ്മൾ അധികം എന്റർടൈൻ பண்ணாங்க. அதுக்கு தான் அந்த ஸ்பெஷல் மெம்பர்ல அந்த கார்ப்பரேட் மெம்பர்ல ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு அவங்க உட்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட். சில்க் மார்க் லேபிள்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வருகின்றன. that is very important thing. சில்க் மார்க் அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலுக்கு அந்த கோட்டுக்கு கீழே வருது. சில்க் மார்க் லேபர் ஒட்டி ஒரு கோட்டனா பொலிஸ்டர் நான் மிக்ஸ் ஐட்டம் வெளியில் போய் அந்த அவனுக்கு சந்தேகம் வந்தால் அது கோர்ட்டில் போகும். கோர்ட்டில் போய் அவங்கள அதை ப்ரூவ் பண்ணியிருந்தால் அது கோர்ட்டை என்ன பெனால்ட்டி கொடுக்கணும் அது கெட்டித்தாகணும். பெனால்ட்டி அது பனிஷபிள். ஸோ சில்க் மார்க் லேபிள் வச்சு நான் சில்க் ஐட்டம் எடுக்கக்கூடாது. கன்சூமர் கோர்ட்டில் போயிடுச்சுன்னா இட்ஸ் எ பிக் ப்ராப்ளம். ஓகே, எஸ். சில்க் மார்க் லேபிளின் அங்கீகரிக்கப்பட்ட பயனரை லேபிளின் வரிசை எண்ணால் அறிய முடியும். எஸ், அதாவது இந்த லேபிள் இருக்கிற நம்பர் அண்ட் QR கோட் இந்த இதுல இருக்கு, இதுல இருக்கு, நம்பரும் இருக்கு, அந்த QR கோட் இருக்கு. அதை ஸ்கேனிங் பண்ணியால் இந்த ஷாப்பின் உங்களோட பேர் வரும். யாருக்கு இஷ்யூ பண்ணிருக்கோ அந்த அவங்களோட பேர் வரும். நம்பர் இருந்தாலும் தெரியும் இது யாரு கொடுத்தது. ஓகே, அதுக்கெல்லாம் வெப்சைட்ல எல்லாம் இது பண்ணிருக்கு. எஸ், ஓகே. சில்கான காவலில் வைக்கப்பட வேண்டும். எஸ், அது ஒட்டப்பட்ட வரிசை எண்ணின் வரிசையால் அவை பயன்படுத்தப்பட வேண்டும். எஸ், இந்த மாதிரி ரெஜிஸ்டர்ல இன்னைக்கு நான் இங்க லேபிள் கொண்டு ஸ்டாக் என்ட்ரி எடுத்து இஷ்யூ பண்ணதை எழுதி ஒரு வாரத்துல 2 வாரத்துல 100 லேபிள் 50 லேபிள் இஷ்யூ பண்ண மாதிரி காமிச்சு பேலன்ஸ் எழுதி மிச்சம் எழுதி அப்புறம் உங்களுக்கு மீண்டும் ரிக்வெஸ்ட் பண்ணன மாதிரி. அப்ப அதுக்கு எல்லாம் ரெஜிஸ்டரும் எல்லாம் இருக்கு. கரெக்டா எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இதுதான். எஸ், நெக்ஸ்ட். சில்க் மார்க் லேபிள்கள் சோதனை செய்யப்பட்டு அவை இயற்கை பட்டு என்பதை உறுதிப்படுத்திய பின் இணைக்கப்பட வேண்டும். எஸ், சில்க் மார்க் லேபிள் அங்க வைக்கணும்னா அந்த நீளவாட்டத்திலும் குறுக்க வாட்டத்திலும் பியூர் சில்கா இருக்கணும். இந்த ஃபேப்ரிக்ல இது வைக்கணும்னா இந்த நீளவாட்டத்திலும் குறுக்க வாட்டத்திலும் பியூர் சில்கா இருக்கணும். பட் இந்த பார்டர் புட்டா பல்லு முந்தானி சாரீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வைக்கிறது அந்த ஜெரியா மெட்டாலிக்கான லாக்ர அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண ப்ராப்ளம் இல்லை. பட் இதே தோத்தியில இந்த டிசைன் டெவலப் பண்றதுக்கு பொலிஸ்டரா காட்டனா வச்சால் இதெல்லாம் சில்க் நூலா இருக்கும். பட் இந்த இடத்துல காட்டனா பொலிஸ்டரா வச்சால் இது வைக்க கூடாது. ஜெரி வைக்கலாம், லாக்ரா மெட்டாலிக்கியா நோ ப்ராப்ளம். நேத்து நான் உங்ககிட்ட சொன்னேன் ஜெரி டெஸ்டட் ஜெரி லாக்ரா और மெட்டாலிக்கியா ப்ராப்ளம் இல்லை. வேற யான் வச்சுட்டு அதுல சில்க் மார்க் லேபிள் வைக்க கூடாது. இந்த சைடு சில்க் ஆயிருக்கும் பட் இந்த இதுல எல்லாம் வேற யூஸ் பண்ணி வைக்க கூடாது. കാരണം இது சில்க் மார்க் ஃபார் த பியூரிட்டி 100% பியூர்.
ഇനി அந்த കർട്ടൻ കുഷൻ കവേഴ്സ് ഫർണിഷിംഗ് മെറ്റീരിയൽ എല്ലാം വെളിയിലെടുത്ത് തറയിൽ നിന്ന് വെളിയിലെടുത്ത് അതിൽ எம்ப்ராய்டரி வர்க் ஏதாவது பண்ணணும்னா கோட்டனா ஏதாவது வைக்குங்க, நோ ப்ராப்ளம். பட் வீவிங் பண்ணன கூட மற்ற ஒரு யானும் வைக்க கூடாது எக்ஸப்ட் ஜெரி லாக்கர் அண்ட் மெட்டாலிக். கிளியர்? அதுல மட்டும் தான் அது வைக்க கூடாது. கிளியர்? நெக்ஸ்ட் பாயிண்ட். சில்க் மார்க் லேபிள்கள் வர்த்தகம் செய்யப்படும் பட்டு பொருட்களான பட்டு உடை பொருள், பட்டு புடவைகள், சில்க் ரெடிமேட் ஆடைகள் மற்றும் பட்டு கம்பளங்கள் மற்றும் எந்த வகை பட்டு பொருட்களும் 100% இயற்கை பட்டு என்றால் அவை இணைக்கப்படலாம். எஸ், ഞാൻ അപ്പോൾ சொன்னது. അപ്പോൾ അതിൽ സിൽക്ക് സാരി, സിൽക്ക് ധോത്തി, സിൽക്ക് മെറ്റീരിയൽ மட்டுமല്ല, കുട, ബാഗ്, ചെരുപ്പ്, വാൾ ഹാങ്ങിങ്സ്, പെയിന്റിങ്സ്, കാർപ്പറ്റ്, ഇതെല്ലാം പ്യൂർ സിൽക്കിൽ ഇருக்கு. അതിലും സിൽക്ക് മാർക്ക് ലേബിൾ വെക്കാം. യെസ്, ഇറ്റ് ഈസ് പ്യൂർ. ஓகே, நெக்ஸ்ட். சில்க் மார்க் லேபிள் 100% பட்டுக்கு மட்டுமே உத்தரவாதம் அளிக்கிறது. மேலும் இன்றைய தேதியின்படி இது பட்டுக்கு கிடைக்கும் ஒரே உத்தரவாத லேபிள் ஆகும். സിൽക്ക് മാർക്ക് ലേബിൾ വെച്ചാൽ அந்த மெட்டீரியல்ல അതിന്റെ மெட்டீரியல் பியூரிட்டி அஷூரன்ஸ் மட்டும்தான். കളർ പോച്ച് അല്ലെങ്കിൽ அப்படி போச்சு இது இப்படி போச்சு അല്ലെങ്കിൽ അത് സ്ട്രക്ചർ ഡിഫറൻസ് വന്ന് സിൽക്ക് മാർക്ക് இருக்கு കോമ്പൻസേഷൻ കൊടുക്കുക, നോ. സിൽക്ക് മാർക്ക് ഓൺലി ഫോർ ദ പ്യൂരിറ്റി അഷുറൻസ്. കളർ പോയതാ മറ്റേതാவது പ്രോബ്ലം വന്നാലും അത് ഇതിക്ക് സംബന്ധമില്ല. வீவிங் ப்ராப்ளம் ഒന്നും ഇല്ല. ഓൺലി പ്യൂർ മെറ്റീരിയൽ ഇസ് എ പ്യൂർ സിൽക്ക്. ക്ലിയർ? നെക്സ്റ്റ് പോയിന്റ്. பட்டு துணியின் கூடுதல் வார், எக்ஸ்ட்ரா வெப்டில், லுரெக், லைக்ரா மற்றும் அல்லது ஜாரி பயன்படுத்தப்பட்டால் அந்த தயாரிப்புடன் சில்க் மார்க் லேபிளை இணைக்க முடியும். எஸ், நான் முன்னாடி சொன்னது. ஓகே. உள்ளூர், உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி போன்ற எந்த ஒரு வர்த்தகத்திற்கும் சில்க் மார்க் லேபிள்களை இணைக்க முடியும். எஸ், உங்களை எந்த நாட்டில் அனுப்பியாலும், இந்தியாவுக்குள்ள காஷ்மீருக்கு அனுப்பியாலும், கன்னியாகுமரிக்கு அனுப்பியாலும், கானடாக்கு அனுப்பியாலும், அமெரிக்கயில் அனுப்பியாலும் பியூர் ஆயிருந்தா சில்க் மார்க் முத்திரை வச்சு எங்க வேணாலும் உங்களுக்கு அனுப்பாம். இப்ப இந்தியா மட்டும்தான் சில்க் மார்க். குளோபல் டெக்ஸ்டைல் மார்க்கில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் தான். வேர்ல்டில் வூல் மார்க் வந்தது, இந்தியாவில் சில்க் மார்க் வந்தது. ஸோ எங்க வேணாலும் வச்சு இப்போ பங்களாதேஷ், ஜெர்மனி அவரெல்லாம் டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு. 19 மெம்பர்ஸ் இன்டர்நேஷனல் செரிகல்ச்சர் கமிஷன்ல இருக்கு. அந்த 19 கண்ட்ரீஸ்லும் டிஸ்கஷன்ஸ் போட்டு இருக்குது சில்க் மார்க் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நவ் இந்தியா ஒன்லி யூசிங் தட். ஸோ எந்த நாட்டில் வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுவும் அதே போல തന്നെ கீழே அந்த கையெழுத்து, டேட்டு, இடம் போட்டு. அப்புறம் அந்த பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பேரு, மொபைல் நம்பரு, அப்புறம் ட்ரைனிங் எல்லாம் எப்படி இருந்து நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு புரிஞ்சுதா, புரிஞ்சில்ல, நல்லதாயிருந்தா கெட்டதாயிருந்ததா, போர் அடிச்சதா, அந்த மாதிரி என்ன இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அந்த லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட்டும் எழுதாம், சார் இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து இந்த மாதிரி வைக்க வேண்டாம், மெம்பர்ஷிப் எடுத்து கொடுங்க, അല്ലെങ്കിൽ நல்லதாயிருந்தோ என்ன கமெண்ட் வேணாலும் யூ கேன் ரைட் இட். உங்களோட പേര്, മൊബൈൽ നമ്പർ, നോ പ്രോബ്ലം, ഇറ്റ്സ് അവർ പ്രോപ്പർട്ടി. என்ன ഡൗട്ട്? அது ഏറ്റവും നല്ലത്, கொஞ்சம் நல்லது, அதுக்கு கீழே. அப்ப உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் பண்ணி அங்க டிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி வேலை செய்யும் முறை என்று சார். அமைப்பு இச காமிக்கிறோம் சரிங்க. எக்ஸலன்ட், சூப்பர் இருக்கா? எக்ஸலன்ட், சூப்பர். ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு தெரியும். ஓகே, நோ ப்ராப்ளம். கையெழுத்து சேம் கையெழுத்து, அப்புறம் அந்த இடம், அந்த அது உங்களுக்கு தேவையில்லை சார் அந்த ட்ரைனிங் பண்ணுவாங்க. தென் யூ ரைட் தி சம் கமெண்ட் சார். This is very valuable things. Write in Tamil, English, any language, no problem.
கீழே அந்த இது ஓகே ஓகே எனி கமெண்ட்ஸ் யூ ரைட் இட் குட் ட்ரைனிங் தமிழ் யூ கேன் ரைட் இன் தமிழ் என்ன லாங்குவேஜ் யூ கேன் ரைட் இட் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ அம் அட்டெண்டிங் திஸ் ட்ரைனிங் എനിത്തിങ് യു ക്യാൻ റൈറ്റ് ഇറ്റ് നോ പ്രോബ്ലം സിൽക്കി ബോറടിച്ചത് തൂക്കം വന്നത് അത് വേണമെങ്കിൽ അത് എഴുതാം എന്നാ കമന്റ് വേണമെങ്കിൽ ഇരിക്കാൻ നോ പ്രോബ്ലം அப்போ இந்த ஸ்டாக் இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணும் உங்களுக்கு பண்ணுவோம் அது ஓகே ஒன்றும் பண்ணும். ஓகே ஓகே நிறைவான பகுப்பாய்வுடன் தெளிவுடன் எடுத்துரைத்தது மிக நன்று. முகக்கலாக அந்த ஒரு சீலில்லை you write some same color सांजे गवर्नमेंट स्कूल पर विज्ञान तेमरी काय फ्रॉड करते योजना दो मेरा सीट कट तो फॉलो कर रहा हूं इसका ये पट्टू से ना करना तुम्हारी पूरा ओके सो इन இது कोदंगा गाइडेंस करते हैं विज्ञान फ्रॉड काम करको चुक्कुट नहीं किदा ട്രെയിനിങ്ങിന്റെ ഫസ്റ്റ് സ്റ്റെപ്പ് முடிஞ்சது ഇനി கொஞ்சம் இந்த இதுதான் இப்ப டெக்னிக்கல் செஷன்ஸ் തീർന്നത് ஏதாவது சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருக்காதிരിക്കാൻ രണ്ട് കാരണം இருக்கு ഒന്ന് உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் ரெண்டு ஒண்ணுமே புரிஞ்சிருக்கிല്ല அது ரெண்டு காரணம் தான் சந்தேகம் இருக்காத காரணம் பட் എന്നാ கூட some doubts may come இந்த மாதிரி வரும்போதெல்லாம் so any doubts ஏதாவது சார் இந்த லேபிள் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நான் எப்படி கேட்கறது லேபிள் ஸ்டிக்கர் இருக்கு சில்க் மார்க் அது ஸ்டிக்கர் தீந்து போச்சுனா எப்படி வாங்குறதுன்னு கேக்குறாங்க ஒரு ஃபோன் அவ்வளவுதான் அப்பா அனுப்பும் 5000 10000 பட் முன்னாடி பணம் கட்டணும் முன்னாடி இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபோன் பண்ணேல அப்பே வருமாയിരുന്നു இப்போ பணம் கட்டியதுக்கு அப்புறம் தான் வரும் കാരണം இப்போ சென்ட்ரல் ஜிஎஸ்டி சென்ட்ரல் மெயின் ஆபீஸ் தான் இது பண்ணுது பணம் கட்டி அந்த இது கொடுக்கும்போது அலாட்மெண்ட் வரும் சோ டிஸ்பாட்ச் அவ்வளவுதான் ஒரு ஃபோன் கால் இஸ் சஃபிஷியன்ட் எவ்வளவு வேலையும் கொடுക്കാം உங்களுக்கு எல்லாம் இப்போ மாசம் 3000 மட்டும் ஃபீஸ் தானே போனது 3000 போதும் கம்மி தான் ஓகே கம்மி தான் பட் 2000 വെച്ച് கொடுக்க கேட்கலாம் நோ ப்ராப்ளம் ஈவன் 5000 வாங்கி அட் டைமில் வைக்கலாம் நோ ப்ராப்ளம் எனி நம்பர்ஸ் யூ கேன் கிவ் சார் உங்களுக்கு இனியும் கொஞ்சம் டவுட் இப்போ இந்த மாதிரி இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம மக்களுக்கு ஓர்டினரி பர்சன்ஸுக்கு ஒரு ஸ்கூலும் போக வேண்டாம் காலேஜும் போக வேண்டாம் ஒன்றும் போக வேண்டாம் அந்த மக்களுக்கெல்லாம் பட்டு சேலை பட்டு சாரி பட்டு தோத்தி பட்டு ஷர்ட்டு வாங்கி கொண்டு வந்து அது டெஸ்டிங் பண்ணுறதுக்கும் അല്ലെങ്കിൽ அந்த சில்கா பியூரா இல்லைன்னு தெரியறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல சார் ஆர்டினரி பர்சன்ஸுக்கு கெமிக்கல் டெஸ்ட்டுக்கும் போக வேண்டாம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் போக வேண்டாம் ബേണിംഗ് ടെസ്റ്റുക്കും അല്ലെങ്കിൽ ഇവിടെ വെറൈറ്റീസ് എല്ലാം தெரியுமில்ல சார் എനിത്തിങ് ഇതിൽ ജാസ്തി ഏதாவது ഇൻഫർമേഷൻ കൊടുക്കണമാ നമ്മ മക്കൾക്ക് தெரியுது കാരണം இந்த சில்க்குக்கு நல்ல ஜாஸ்தி விலை இருக்கு அவரு அந்த பைசா கொடுத்து சில்க் அல்லாத மெட்டீரியல் வாங்கி போகும் அதுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு கன்சர்ன் മോറോവർ നിങ്ങൾ ഒരു സാരി എടുത്ത് കൊടുക്കുമ്പോൾ ഒരു ധോത്തി എടുത്ത് കൊടുക്കുമ്പോൾ ഉങ്ങളുടെ കയ്യിൽ ധോത്തി ഇരിക്കുന്നത് பட் இந்த கைக்கு கீழே 86 லட்சம் மக்கள் இந்தியா ராஜ்யத்தில் இருக்கு 86 லட்சம் மக்கள் சாப்பிடுறதும் தூங்குறதும் ட்ரெஸ் போனதெல்லாம் உங்கள் முகாதில் தான் കാരണം നഗരത്തിൽ ഒരു സാരി കൊടുക്കുമ്പോൾ அந்த கிராமத்தில் அந்த பணம் ചെന്ന് ചേരും அந்த காட்டில் அந்த பணம் ചെന്ന് ചേരും இந்த கொக்குன்னு தசாரெல்லாம் எடுக்கிறது காட்டுவாசிகளா சார் நமக்கு அங்க போய் எடுக்க முடியல அங்க புலி சிங்கம் வருது நமக்கு எடுக்க முடியுமா அது அவரு தான் எடுத்து கீழே கொண்டு வந்து கொடுத்து நமக்கு இதெல்லாம் கொடுக்கணும் சோ ஒரு சாரி நகரத்தில் கொடுக்குമ്പോൾ அந்த கிராமத்திலும் அந்த காட்டில் இருக்கிறவருக்கும் இது இந்த செரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி பண்ண எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு பணம் கிடைக்கும் ஸோ யூ ஆர் டூயிங் ஏ கிரேட் ஒர்க் ஃபார் த கவர்மெண்ட் யூ ஆர் டூயிங் ஏ கிரேட் ஒர்க் ஃபார் அவர் கண்ட்ரி யூ ஆர் டூயிங் ஏ கிரேட் ஒர்க் ஃபார் அவர் அதை விட இந்த ஒரு முண்டு ரெடி ஆகி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் முதல் நம்மள வரைக்கும் 30 ஃபேமிலி வந்து இதுல உழைக்கிறது சாப்பிடுறாங்க அந்த 30 பேரு அந்த எண்ணம் பூரா எடுக்கும் ஒரு இதுக்கு ஆமா பூரா எடுக்கும்போது 86 லட்சம் மக்கள் இருக்கு இந்தியா ராஜ்யத்தில் அவர் எதுக்காக முகாந்திரம் மட்டும்தான் வேற ஒரு பிசினஸும் அவங்களுக்கு இல்லை வெரி குட் ஸோ எனி டவுட் சார் எனிதிங் டு பி மோர் எக்ஸ்பிளைன்ட் நிறைவு
ക്ലിയർ, നോ ഡൗട്ട്സ്. സോ ഇത് നമ്മ മക്കളിൽ എത്തിക്കേണ്ടത് உங்களுக்கு தான். இதுக்கு ഞാൻ ഒരിടത്തിലും വന്ന പേശ വേണ്ട. ഇപ്പൊ ഞാൻ സെല് ചെയ്ത് വെച്ച് ഉങ്ങൾക്കേ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്റ്റോറി മാറി പട്ട് ഇപ്പൊ ഇന്നേക്ക് ഇങ്ങ വന്നതെല്ലാം കൊടുത്തത് നമ്മ മക്കൾ സിൽക്ക് വ്യാപാരം പണ്ണ തലയിൽ നിന്ന് ഇറക്കി എടുത്ത് அந்த ലാസ്റ്റ് ഫോൾഡിങ് പണിയാൽ നെക്സ്റ്റ് വേല പക്കത്തിലിരിക്കുന്ന സിൽക്ക് മാർക്ക് ലേബൽ ഒട്ടി നൂല് സുത്തി വെക്കണം. അത് പണ്ണണം. അത് എങ്കേയും ആകട്ടെ, അന്ന് അവൻ ഹോൾസെയിലർക്ക് കൊടുങ്ക, ട്രേഡർക്ക് കൊടുங்க, யாரு கொடுங்க, அந்த கஸ்டமர் வரைக்கும் அந்த இருக்கிறவரெல்லாம் இந்தியா கவர்மெண்டோட சர்டிஃபைட். இந்தியா கவர்மெண்ட் சொல்லுது பியூர் சில்க், பியூர் சில்க், பியூர் சில்க். நம்ம மக்களை நம்ம தான் கவனிக்கணும். അത് വെളിനാടുന്ന് വന്നവനായാലും കാശ്മീർക്കാരനായാലും കന്യാകുമാരിക്കാരനായാലും പാക്കുമ്പോഴേ യെസ് പ്യൂർ സിൽക്ക് സർട്ടിഫൈഡ് ബൈ ഗവൺമെന്റ് ഓഫ് ഇന്ത്യ, സിൽക്ക് മാർക്ക്, മിനിസ്ട്രി ഓഫ് ടെക്സ്റ്റൈൽസ്. അപ്പോ അവനക്ക് വേറെ സന്ദേഹമില്ല, യെസ് ഞാൻ എന്നുടെ രാജ്യത്ത് ഹാൻഡ്ലൂം ഇൻഡസ്ട്രി സാർ ഒരു 10 വർഷങ്ങൾക്ക് അപ്പുറം ഹാൻഡ്ലൂം ഇൻഡസ്ട്രി ഇങ്ങ இருக்குமா, വീവിംഗ് പണ്ണവർ இருக்குமா, സന്ദേഹം ഇരിക്കാതെ അവരെല്ലാം വേറെ വേറെ വഴിക്ക് പോകും. നമ്മ രാജ്യത്തിന്റെ സ്വത്ത് എന്നാ, அந்த ന്യൂക്ലിയറും அந்த പണം ഒന്നുമല്ല, നമ്മ രാജ്യത്തെ മക്കളുടെ നൈപുണ്യം അല്ലെങ്കിൽ அந்த സ്കിൽസ്. അതൊന്ന് വ്യവസായികള്, അപ്പുറം இந்த ആർട്ടിസാനിൽ ഫസ്റ്റ് ആരാ, ഹാൻഡ്ലൂം, ഹാൻഡ്ലൂം പ്രൊഡക്ട്സ് தான். വേറെ ഒരു രാജ്യത്തും അമേരിക്കയിലൊന്നും இந்த மாதிரி ഇவ்வளவு ഒന്നുമില്ല. നമ്മ ഇന്ത്യ ഈസ് എ റിച്ച് കൺട്രി. അപ്പൊ നമ്മ മക്കളെ അത് തെரியணும் ഫസ്റ്റ്. பட் நம்ம അതൊന്നും தெரியாத எப்படியோ ஏதாவது பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல സിൽക്ക് മാർക്കും പ്യൂർ സിൽക്കിനും ഇതും ഹാൻഡ്ലൂമിനും ഇൻഡസ്ട്രിക്കും എല്ലാം സപ്പോർട്ടായി മാറും. സോ ദാറ്റ് യു കോൺസെൻട്രേറ്റ് ആൻഡ് ടെൽ ടു അവർ പീപ്പിൾ. ആൻഡ് யார் பண்ணணும் அவரெல்லாம் சில்க் மார்க் முദ്ര யூஸ் பண்றதுக்கு கவர்மெண்டினுடைய பெர்மிஷன் வாங்கித்தான் பண்ணணும். அது கண்டிப்பா பண்ணிக்கணும். കാരണം நம்ம மக்களுக்கு கொடுக்கிற ப்ராடக்ட் பியூர் சர்டிஃபைட், சும்மா சொல்லல சர்டிஃபைட். പിന്നെ നിങ്ങൾ சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் സിൽക്ക് മാർക്ക് ഇതെല്ലാം വാങ്ങി വെച്ച് നോൺ സിൽക്കിൽ ഒട്ടി വെച്ചാൽ അത് നമ്മ രണ്ടുപേരും രണ്ട് കണ്ണു, ഒന്ന് സിൽക്ക് മാർക്ക്, ഒന്ന് മെമ്പർ, ഓതറൈസ്ഡ് യൂസർ, കോർപ്പറേറ്റ് മെമ്പർ, നമ്മ രണ്ടുപേരും பார்த்துட்டே ഇരിക്കും. വെളിയിൽ ആരോ ഒരുത്തർ இந்த மாதிரி பண்ணி അത് നമ്മ കണ്ണിൽ പെട്ടുചെന്നാ വിടമാട്ടെ. വി വോണ്ട് നെവർ അലോ. കാരണം ഇന്ത്യ രാജ്യത്തിന്റെ വാലിഡിറ്റി അല്ലെങ്കിൽ ക്രെഡിബിലിറ്റി മീൻസ് പ്യൂരിറ്റി അഷുറൻസ്. ഹാൻഡ്ലൂം പ്യൂരിറ്റി, ഹാൻഡ്ലൂം മാർക്ക്, സിൽക്ക് പ്യൂരിറ്റി, സിൽക്ക് മാർക്ക്. അപ്പൊ അത് വെച്ചിട്ട് സിൽക്ക് മാർക്ക് വെച്ച് നോൺ സിൽക്ക് പ്രൊഡക്റ്റ് കൊടുത്താൽ നമ്മ കണ്ണിൽ പെട്ട് ചെന്നാൽ ഇഫ് ഇറ്റ് വിൽ കം ടു നോ അവർ നോളജ് ഫിനിഷ്ഡ്, വിടമാട്ടെ. സ്ട്രിക്റ്റ് പ്രൊസീജിയേഴ്സ് അല്ലെങ്കിൽ പെനാൽറ്റി ഓർ വി വിൽ കറക്റ്റ് ഇറ്റ്. കാരണം അത് പണ്ണക്കൂടാതെ. യാർക്കിட்ட പണ്ണത് നമ്മ മക്കൾക്ക് தான். നീ വെളിയിൽ കൊടുത്താ കൂടെ, വെളി രാജ്യത്ത് പോയി അവന് ഇങ്ങനെ സിൽക്ക് മാർക്ക് വെച്ചൊരു ലേബലോ വാങ്ങി അന്താ അവൻ പോയി ടെസ്റ്റ് പണി സിൽക്ക് ഇല്ലാന്ന് ഫസ്റ്റ് എന്നാ ചൊല്ലും, ആ പൈസ എല്ലാം അവന് പ്രോബ്ലം. ഫസ്റ്റ് ചൊല്ലും ഇന്ത്യ അയ്യ അവരെ ഏമാത്തുന്ന ആളുകളപ്പാ വേണ്ട 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 അങ്ങനെ നീ ഒന്നുമേ വേണ്ട, എക്സ്പോർട്ട് ഒന്നുമേ വേണ്ട. എവ്വളോ എക്സ്പോർട്ടുകൾ നിസ്സാര ക്വാളിറ്റിക്ക് റിജക്ട് പണ്ണുന്ന സ്റ്റോറീസ് നമ്മള് പത്രത്തിലെല്ലാം പഠിച്ചിട്ടിരിക്കില്ലേ, പേപ്പറില് ക്വാളിറ്റി. அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல என்ன பண்ண, ஒரு ஸ்மால் மிஸ்டேக்னோ அது வாபஸ் அனுப்புறதுக்குள்ள பணம் கூட அங்க ஃபர்ஸ்ட் கட்டி வைக்கி எடுத்துட்டு போ. நம்ம நாட்டுக்கு ஒண்ணு இந்த துபாயிலும் அந்த கல்ஃபில் ஒண்ணுமே எப்படி அவங்களோட உடம்பெல்லாம் நல்லா வருது, அவர் சாப்பிடுறது எல்லாம் ஃபுட்டு எல்லாம் கரெக்டு தான். கொஞ்சம் பேருக்கு வேற மென்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் என்ன கூட பியூர் ஐட்டம்ஸ் தான் அங்க அவர் பர்மிட், பியூரிட்டி எவ்ரிதிங். ஃபுட் என்ன இருந்தாலும் நம்ம இதில் இருக்கு. அங்கு மார்க், ஐஎஸ்ஐ மார்க், ஊல் மார்க், காட்டன் மார்க், கோல்டுக்கு 916 BSS. ஸோ சில்க் மார்க் பியூரிட்டி அஷூரன்ஸ், சில்க் மார்க். ஸோ எந்த இடத்துல நம்மளே அதனை ப்ரமோட் பண்ணணும். நம்ம மக்கள் நம்மளை தான் அதை தெரியப்படுத்தணும். எஸ் இப்படி இருக்கு. LKG ஸ்டூடெண்ட்டுக்கு போலும் இது காமிச்சு கொடுத்தா அப்பளே அம்மா சாரி எடுத்து அவரு கொளுத்தி பார்க்கும். அம்மா வாங்கியது சில்க்கு இது எல்லாம் திஸ் இஸ் நாட் பியூர். அந்த கடைக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. அதுதான் ഞാൻ முன்னாடி ஒரு சொன்னது. அந்த எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவனுக்கு சந்தேகம் வந்தது, அவனே சந்தேகம் வந்தது. ஸோ அவன் சர்ச் பண்ணி, கூகுள் சர்ச் பண்ணி, யூடியூப் டாக் எடுத்து, நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி, இட் இஸ் கிளியர். அப்போ அவன் சாட்டிஸ்ஃபைட். பட் அந்த சாரியில் ஒரு சில்க் மார்க் முத்திரை இருந்தால் அந்த ஆள் ஃபோனே பண்ண ஒன்றும் பண்ண, எஸ் இட் இஸ் பியூர். அது வச்சுட்டு ஒன்றுமே அவருக்கு பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கிளியர் சார். ஓகே,
So, ini label entry stock receipt is very important. So, inneke date podunga. Today's date. 21 இன்னைக்கு டேட் போட்டு அப்புறம் இந்த சில்க் மார்க் லேபிள் வரும்போது இந்த இன்வாய்ஸ்ல நம்பர் இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, அப்ப இப்போ நான் சொல்லிக்கிறேன். அந்த நம்பர் முதல்ல நம்பர் G02766001 முதல்ல, அந்த லாஸ்ட் G02767000. Okay, அப்புறம் purchase from Silk Mark Corporation of India 1000 used இல்ல, ஸ்டாக் என்ட்ரி இருக்குமே யூஸ்ட் இல்ல, ஒரு ஐஃபோன் போடுங்க. எஸ், மிச்சம் வந்து 1000. ஓகே, இனி அது அங்கீகாரப்பட்டவரும் பயிற்சி எடுத்தவர் இது ஸ்டிக்கர் லேபிள் ஒட்டுறதுக்கெல்லாம் எடுக்கணும். ஸ்டாக் என்ட்ரி எடுக்கும்போ அவர் சைன் பண்ண வேண்டாம். உங்களுக்கு மட்டும் யார் அங்கீகாரப்பட்டவரோ அப்ளிகேஷன்ல யாரு கையெழுத்து போட்டோ அவர் போட்டா போதும். பட் வாரத்தில் ஒரு தடவை உங்களுக்கு 100 லேபிளா 200 லேபிளா எப்படி சீரியல் நம்பரா எடுத்து அந்த நம்பர்ஸ் ஒரு சாரிக்கு எழுத வேண்டாம். இப்ப 100 நம்பர் எடுத்தது, அந்த 100 நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எழுதி அந்த டேட் போட்டு இஷ்யூ பண்ணி, சோ மிச்சம் வந்து இப்போ 100 எடுத்தா 900 வரும். அந்த மாதிரி வாரத்துக்கு 2 வாரத்துல ஒரு தடவை என்ட்ரி பண்ணியா போதும். என்ட்ரி பண்ணி 100 லேபிளா 200 லேபிளா 300 லேபிளா 400 லேபிளா 6 லேபிள் எடுங்க, நோ ப்ராப்ளம். அது என்ட்ரி பண்ணணும். அது முடியும்போ நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். ஓகே, எவ்வளோ எடுக்கணும் அது எல்லா நாளும் எழுத வேண்டாம். 2 வாரத்தில் ஒரு தடவை எழுத. இன்னைக்கு கஸ்டமர் கம்மி, இன்னைக்கு டியூஸ்டே நான் வரேன் காரணம் கஸ்டமர் கம்மியா இருக்கு. டியூஸ்டே ஃப்ரைடே கஸ்டமர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்போ நமக்கு இந்த மாதிரி விஷயம் ஹோல்சேல் ஓகே. பட் ஓகே, இங்க ப்ராப்ளம் இல்லை, அங்க அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் அது எழுதி முடிக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் கிளியர். ஸோ தட் இஸ் யுவர் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் அந்த சீல் கொடுங்க சார், அந்த அப்ளிகேஷன் சீல் கொஞ்சம் ரஃபா இருக்கும். அப்படியா? அப்போ உங்களே காரணம் சார் ஒன்றுங்க. ஓகே, அடுத்து இங்க இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சைன் பண்ணுங்க. மேலே எல்லாம் சைன் பண்ணுங்க. அப்புறம் 2 பேர் விட்னஸ், யாரோ ஒருத்தர் 2 பேர் சைன் பண்ணுங்க. அங்க எல்லாத்துக்கும் மேல. இனி இந்த டேட் பேனா இன்னைக்கு டேட் 21/6/2022 மசர்ஸ் BM கோவிந்தாச்சாரி. முடிகிற வரைக்கும் அட்ரஸ் எழுதுங்க. சென்ட் பண்ணியாச்சு. இனி யாரோ ஒருத்தர் 2 பேர், இவரா இருந்தாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் 2 பேர் அந்த லாஸ்ட் பேஜ் சார், லாஸ்ட் பேஜ் 1 2 யாரோ ஒருத்தர் 2 பேர் அவரோட பேரு அட்ரஸ் அவர் இப்பறம் கையெழுத்து போடணும். இவர் 2 பேர் பண்ணியா ஓகே. பேரு அட்ரஸ் கையெழுத்து, பேரு அட்ரஸ் கையெழுத்து. ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ஆகி அந்த இது இல்லை 45 சாலன் வெஸ்ட் ஸ்ட்ரீட் சேலம் தமிழ்நாடு. அது முடியல இங்க இருக்கு. ஒரிஜினல் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஏதோ ஒன்று எழுதுங்க, நோ ப்ராப்ளம்.
ഏതെഴുതിയാലും പറയില്ല. சார் இந்த மாதிரி ட்ரைனிங் மெத்தடாலஜி எல்லாம் நம்ம கொடுத்தால் அது யூஸ்ஃபுல்லா இருக்குமில்ல, நம்ம மெம்பர்ஸுக்கும் அந்த சொசைட்டிக்காருக்கும் எல்லாம் மெம்பர்ஸா இருக்குமில்ல. அப்போ சில்க் மார்க் ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு அல்ல, அது முக்கியமான காரியம் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த மீட்டிங்ல நம்ம சொல்லலாம். அப்புறம் இன்னைக்கு டுடேஸ் டே 21 அப்பா பேரு, அப்புறம் உங்கள் 5 பேரோட பேர் எழுதும். எல்லாம் ஏதாவது இன்சூரன்ஸ் உங்களுக்கு കോർപ്പറേറ്റ് ഓഫീസിന്റെ, കാരണം ഇപ്പൊ 5000 മെമ്പർ 6000 മെമ്പർ വെച്ചാൽ ഒരു മിനിമം നോമിനൽ കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் இது கொடுக்கறதுக்கு ஆகுமோ. அதே போல அந்த ஹெல்ப் அண்டர் சமக்ரா சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல சில்க் மார்க் மெம்பர்ஸுக்கு உள்ளதும் அதுல இப்போ அந்த ரீடர்ஸ், வீவர்ஸ், ஃபார்மர்ஸ் அந்த விவசாயிகளுக்கு மட்டும் தான் கொடுக்கறது. அந்த மாதிரி வந்துட்டில்ல. பட் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அந்த ஜெனரல் பாடி மீட்டிங்ல சொல்லி இருந்தால் they can take actions. இப்போ நீங்களும் ஒரு மெம்பர் வந்து நீங்க அது பொருள் கொடுக்கணும் நான் சொன்னது எஸ் அது போனங்க அல்ல. இப்போ உங்களோட சொசைட்டி இல்ல, உங்களோட சொசைட்டி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ சொன்ன 7 சொசைட்டி 8 சொசைட்டி உங்களுக்கு சொன்னது 7 சொசைட்டி சில்க் யூஸ் பண்ணிட்டு இருக்குல்ல, அவருக்கு மெம்பர் இருக்குல்ல, அது 7